ஹாய்! இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோலை மட்டுமே வச்சு ஒரு துவையல் செஞ்சுருந்தேன். அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். பீர்க்கங்காயோட தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தோல் சுருண்டு வர அளவுக்கு வணக்கணும். இது சிம்லேயே வச்சு தான் செய்யணும். தோல் நல்லா வணங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அப்புறம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக 2 எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அதோடையே 6 வரமிளகாயும் ஒரு கட்டி பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் அதோட கொஞ்சம் புதினா தலையும் போட்டு யூஸ்வலாக தக்காளி சட்னிக்கு வதக்குவோம்ல, அதே மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வர அளவு வதக்கிட்டு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை வதக்கிக்கோங்க. அப்புறம் தனியாக எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை மறுபடியும் இதிலேயே போட்டுட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. இப்போது அதை உப்பு போட்டு ஆற வச்சு அரைச்சிருங்க. அவ்வளோதான் பீர்க்கங்காய் துவையல். உள்ள இருக்குடா.